என்னதான் தமிழ் ராக்கர்ஸ் டெலிகிராம் யூசேஜ் எல்லாம் தாண்டி ஓடிடியோட யூசேஜ் வந்து எல்லார் கையிலுமே இப்போ பரவலாக ஆகியிருந்தாலுமே கூட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு தனி வேல்யூ தான். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 4 to 5 ஸ்க்ரீனிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் வந்து படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் படத்தை வந்து போட்டு காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தியேட்டர் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லாமல் சிலரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வந்து மாறி இருக்கும். ஸோ சிலர் பார்த்தோம்னா வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் யார் படம் ரிலீஸ் ஆனாலும் அது தியேட்டர் போய் பார்க்குறத வந்து ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ தன்னோட பாக்கெட் மணியில் தன்னோட சேலரியில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து தியேட்டர் போய் படம் பார்க்குறதுக்காகவே வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாகவே வந்து மாறி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் சொல்கிற மாதிரி, ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் சொல்கிற மாதிரி திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் வந்து படங்களை வந்து திரையிடணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் திரையரங்குகளை எப்படி நஷ்டம் இல்லாமல் லாப நோக்கத்தில் ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சில இன்புட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கோரிக்கையாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் ஓடிடியில் வந்து படங்களை ரிலீஸ் பண்ணுறதுல சில வந்து வழிமுறைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பெரிய நடிகர்களோட படம் வந்து 8 வாரம் கழிச்சும் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற நடிகர்களோட படம் வந்து 6 வாரம் கழிச்சும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுவதுக்குமே வந்து ஒரே நேரத்தில் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா சில மாநிலங்களில் வந்து முன்கூட்டியே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் வந்து வசூல் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா திரையரங்குகளில் வந்து பராமரிப்பு கட்டணத்தை வந்து அனுமதி கட்டணத்திலேயே 10% வந்து வசூலிச்சுக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா தியேட்டரோட மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்ட்டை வந்து நம்மக்கிட்டேயே வந்து வசூலிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து 250 ரூபாய் வரைக்கும், ஏசி தியேட்டரில் வந்து 200 ரூபாய் வரைக்குமோ, ஏசி இல்லாத தியேட்டரில் 150 ரூபாய் வரைக்குமோ வந்து கட்டணத்தை நிர்ணயிச்சுக்கிறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற தியேட்டர்லேயே வந்து 190 தான் வந்து சராசரி விலையே. ஸோ இப்போ அதை வந்து 250 ரூபாய்க்கு நாங்கள் வச்சுக்கிறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 24 மணி நேரமாக தமிழ்நாட்டில் வந்து படங்களை வந்து தியேட்டர் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டையும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தோம்னா 24/7 வந்து படங்களை வந்து தியேட்டர் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் உரிமத்துக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ஆப்ரேட்டர் உரிமம் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்பவே ஈஸிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மால்களில் வந்து வணிக செயல்பாடுகளுக்கு அனுமதி இருக்கிற மாதிரியே தியேட்டர்கள் வணிக செயல்பாடுகளுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதாவது மாலில் இருக்கிற தியேட்டரில் படத்தை தாண்டி நிறைய பிஸ்னஸ் வந்து நடக்கும். அந்த மாதிரியே தியேட்டர்கள்லையும் வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறத தாண்டி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வந்து கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி இதை அமல்படுத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்துச்சுன்னா தியேட்டர்ஸை வந்து நாங்கள் நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தியேட்டர்கள் உரிமையாளர்கள் சங்கம் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ரெக்வஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.